நீங்க எப்பவாவது ரொம்ப ஆசையா ஒரு புது வெள்ளை சட்டை போட்டுட்டு, இதுல எந்த கரையும் பட்டுடக்கூடாதுன்னு நெனச்ச அடுத்த செகண்டே அதுல காஃபி சிந்தியிருக்கா? ஆமா. அது நெறைய பேருக்கு நடந்திருக்கும். அதுதான். இல்லனா, இன்னைக்கு டிராஃபிக்ல மாட்டவே கூடாதுன்னு நெனச்சு கிளம்பும்போது தான், ஊர்லயே பெரிய டிராஃபிக் ஜாம்ல மாட்டியிருப்பீங்க. இது வெறும் துரதிர்ஷ்டம்னு நெனைக்கிறீங்களா? கண்டிப்பா இல்ல. அதுக்கு பின்னால ஒரு பெரிய அறிவியல் இருக்கு. அதான், பிரபஞ்சத்தோட மிகப்பெரிய ரகசியம்னு சொன்னா நம்புவீங்களா? இன்னைக்கு நம்ம ஆழமான அலசல்ல ராண்டா பயர்ன் எழுதின உலக புகழ்பெற்ற த சீக்ரெட் புத்தகத்தோட குறிப்புகளை தான் பார்க்க போறோம். ம். ஈர்ப்பு விதி, அதாவது லா ஆஃப் அட்ராக்ஷன் பத்தின மிகச்சிறந்த புத்தகம் அது. ஆமா, இந்த ஈர்ப்பு விதி பத்தி நீங்க ஏற்கனவே நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு எனக்கு தெரியும். ஆனா இன்னைக்கு நம்ம மேலோட்டமா இத பார்க்க போறதில்ல. கரெக்ட். ஒரு ஆழமான அலசலா தான் இது இருக்க போகுது. இந்த விதி ஏன் சிலருக்கு மட்டும் மாயாஜாலம் போல வேலை செய்யுது, பலருக்கு ஏன் வேலை செய்ய மாட்டேங்குது அப்படிங்கிற அறிவியலையும் உளவியலையும் நாம இன்னைக்கு உடைக்க போறோம். அதுதான் இந்த அலசலோட நோக்கமே. இந்த புத்தகம் வெளியானப்போ பாத்தீங்கன்னா, அது ஒரு உலகளாவிய தத்துவ புரட்சியை ஏற்படுத்துச்சு. ஆமா, சாதாரண விஷயம் இல்ல அது. பிளேட்டோ, பீத்தோவன், ஐன்ஸ்டைன் மாதிரி வரலாற்று சிறப்புமிக்க அறிஞர்கள் எல்லாமே இந்த ஈர்ப்பு விதியை பயன்படுத்தினாங்கன்னு ரோண்டா பயன் சொல்றப்போ அது ஏதோ தற்செயலா நடந்ததே இல்ல. ஓ, அவங்களுக்கே இது தெரிஞ்சிருக்கா? கண்டிப்பா. ரோண்டா பயன் அவங்களோட வாழ்க்கையில ரொம்ப மோசமான ஒரு கட்டத்துல இருந்தாங்க. அதாவது அந்த இருண்ட கட்டம்னு சொல்வாங்களே அதுவா? ஆமா. வேலைப்பழு, அப்பாவோட திடீர் மரணம்னு ரொம்ப உடைஞ்சு போயிருந்த நேரம் அது. அப்போ உங்க பொண்ணு ஹெய்னி கொடுத்த ஒரு 100 வருஷ பழமையான புத்தகத்துல இருந்து தான் இந்த ரகசியத்தோட திறவுகோல் அவங்களுக்கு கிடைச்சது. வாவ்! அந்த ஒரு சின்ன புத்தகம் இவ்ளோ பெரிய மாற்றத்தை கொடுத்திருக்கு? ஆமா. ஆனா இத நம்ம வெறும் பாசிட்டிவ் திங்கிங்னு சுருக்கிட முடியாது. ஃப்ரெண்டிஸ் முல்ஃபோர்ட் சொல்ற மாதிரி, உங்க ஒவ்வொரு எண்ணமும் ஒரு உண்மையான பொருள். அதாவது அது ஒரு சக்தி. இருங்க, அத கொஞ்சம் நிறுத்துவோம். எண்ணம் ஒரு பொருள்னா என்ன? சொல்லுங்க. இப்போ நான் ஒரு ஃபெராரி கார நினைச்சா, ஏன் மூளைக்குள்ள இருந்து ஏதோ ஒரு காந்த அலை வெளியேறி அந்த காரை என்ன நோக்கி இழுக்குதா என்ன? இத கேட்க நல்லா இருக்கு. ஆனா நடைமுறையில இது எப்படி சாத்தியம்? ரொம்ப சுவாரஸ்யமான கேள்வி. இதை எப்படி புரிஞ்சுக்கலாம்னா, நம்ம ஒவ்வொருத்தரும் ஒரு மாபெரும் காந்தம்னு சொல்றாங்க இல்லையா? அதாவது ஒரு டிவி டவர் இருக்குன்னு வச்சுப்போம். சரி. நான் ஒரு சேனல் பார்க்கணும்னா ரிமோட்ல நம்பர் அழுத்துறேன். டிவி அந்த அலைவரிசைய, அந்த ஃப்ரீக்வன்சிய உள்வாங்கி அந்த நிகழ்ச்சியை நமக்கு காட்டுது. அதுபோல என் எண்ணங்களுக்கும் ஒரு அலைவரிசை இருக்கா? மிக சரியான ஒப்பீடு. அதை இன்னும் கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். இந்த ஈர்ப்பு விதியை நீங்க புவியீர்ப்பு விதி போல துல்லியமான ஒண்ணா பார்க்கணும். புவியீர்ப்பு விதியா? லா ஆஃப் கிராவிட்டி? ஆமா. இப்போ புவியீர்ப்பு விதி எப்படி வேலை செய்யுது? நீங்க மாடியிலிருந்து ஒரு பந்த கீழே போட்டா அது கீழே தான் விழும். ஆமா, அதுல எந்த சந்தேகமும் இல்ல. அது நல்லவர் போட்ட பந்து, கெட்டவர் போட்ட பந்து, இவர் ஏழையா பணக்காரனா அப்படின்னெல்லாம் புவியீர்ப்பு விதி பாரபட்சம் பார்க்கறது கிடையாது. ஓ, இயற்கையோட விதிக்கு விருப்பு வெறுப்பு கிடையாதுன்னு சொல்றீங்க. கரெக்ட். உங்க எண்ணங்களும் அப்படித்தான். நீங்க ஒரு குறிப்பிட்ட விஷயத்த ஆழமா சிந்திக்கும் போது நீங்க எந்த அலைவரிசையில இருக்கீங்களோ அதே அலைவரிசையில உள்ள மனிதர்களை, சூழ்நிலைகளை பிரபஞ்சம் உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்குது. அதாவது நம்ம என்ன நினைக்கிறோமோ அது நிஜமான காட்சியா மாறுது. ஆமா. உங்க எண்ணங்களுக்கு மட்டுமே பிரபஞ்சம் பதிலளிக்குது. அப்படின்னா இங்க ஒரு பெரிய முரண்பாடு வருதே. என்ன முரண்பாடு? ஏன் என் எண்ணங்கள் தான் என் வாழ்க்கைய தீர்மானிக்குது அப்படின்னா, ஏன் உலகத்துல இவ்வளவு பேரு கடனிலும், வறுமையிலும், நோயிலும் சிக்கி தவிக்கிறாங்க? ம். யாரும் காலையில எழுந்து, இன்னைக்கு எனக்கு ஒரு பெரிய கடன் பிரச்சனை வரணும், எனக்கு நோய் வரணும்னு வேண்டுதல் வைக்கிறது இல்லையே. எல்லாரும் சந்தோஷமா இருக்கதானே ஆசைப்படுறாங்க. இங்கதான் நம்ம மனித உளவியலோட ஒரு நுட்பமான விஷயத்த புரிஞ்சுக்கணும். ஈர்ப்பு விதிக்கு ஒரு மிகப்பெரிய சிக்கல் இருக்கு. என்ன சிக்கல்? அதுக்கு வேண்டாம், இல்ல, கூடாது அப்படிங்கிற எதிர்மறை வார்த்தைகள், அதாவது நெகட்டிவ் வார்த்தைகள் புரியாது. ஒரு நிமிஷம். இது ஏதோ ஒரு குரூரமான விளையாட்டு போல இருக்கே. நான் கடன்ல சிக்க கூடாதுன்னு நினைக்கிறது ஒரு நல்ல விஷயம் தானே. கண்டிப்பா நல்ல விஷயம்தான். அப்போ விழிப்புணர்வா இருக்கிறது எப்படி தப்பாகும்? ஈர்ப்பு விதி ஏன் அதை எனக்கு எதிரா திருப்புது? விழிப்புணர்வா இருக்கிறது தப்பில்ல. ஆனா உங்க கவனம் எங்க இருக்கு அப்படிங்கிறது தான் பிரச்சனை. கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்களேன். நம்ம மூளை ஒரு விஷயத்தை எப்படி புரிஞ்சுக்குதுன்னு பாருங்க. நான் உங்ககிட்ட இப்போ தயவு செய்து ஒரு இளஞ்சிவப்பு நிற யானையை, அதாவது ஒரு பிங்க் யானையை கற்பனை செய்யாதீங்கன்னு சொல்றேன். ஓகே. உங்க மூளையில இப்போ என்ன தோணுச்சு? கண்டிப்பா ஒரு பிங்க் யானை தான் முதல்ல என் கண் முன்னாடி வந்துச்சு. நான் அதை தவிர்க்க நினைச்சாலும் அதுதான் வருது. அதுதான். உங்க மூளை அந்த செய்யாதீங்கங்கிற வார்த்தையை ப்ராசஸ் பண்றதுக்கு முன்னாடியே அந்த பிங்க் யானைங்கிற உருவத்தை உருவாக்கிடுது. ஆமா, அதை தடுக்கவே முடியல. ஈர்ப்பு விதியும் அப்படித்தான் செயல்படுது.
நீங்க அந்த புது சட்டைய போட்டுட்டு இதுல கரப்பட்டுறக்கூடாதுன்னு நினைக்கும்போது உங்க ஆழ் மனசுல அந்த சட்டையில கரப்படுற காட்சி தான் ஓடிட்டு இருக்கு. அடக்கடவுளே! ஈர்ப்பு விதி அந்த கூடாதுங்கிற வார்த்தையை தவிர்த்துட்டு நான் என் சட்டையில சிந்திக்கணும், இன்னும் நிறைய சிந்திக்கணும்னு நீங்க கட்டளையிடுறதாவே எடுத்துக்குது. அப்போ நான் கடனில் சிக்க கூடாதுன்னு நான் நினைக்கும்போது என் முழு கவனமும் அந்த கடன்கிற வார்த்தை மேலயும் அந்த பயத்தின் மேலயும் தான் இருக்கு. சரியா சொன்னீங்க. நான் எதை வெறுக்கிறேனோ அதையே நான் திரும்ப திரும்ப ஈர்க்கிறேன் இல்லையா? 100க்கு 100 உண்மை. இத விளக்க ஒரு அற்புதமான நிஜ வாழ்க்கை உதாரணம் நம்ம மூலாதாரங்கள்ல கொடுக்கப்பட்டிருக்கு. என்ன உதாரணம் அது? ஒரு நபர் ரொம்ப கடினமா உழைச்சு கோடிக்கணக்குல செல்வத்தை சம்பாதிக்கிறார். அவர் எதை தொட்டாலும் லாபம்தான். ஆனா ஒரு கட்டத்துல எல்லாத்தையும் இழந்துடுறார். அச்சச்சோ! ஆமா, நடுத்தெருவுக்கு வர்ற நிலைமைக்கு போயிடுறார். ஆனா ஆச்சரியமா அடுத்த சில வருஷங்கள்லயே திரும்பவும் அந்த பெரும் செல்வத்தை அடைஞ்சிடுறார். இது எப்படி சாத்தியமாச்சு? நீங்களே சொல்லுங்க பாப்போம். எனக்கு தோணுது அவர் முதல்ல செல்வத்தின் மேல கவனம் செலுத்தினாரு, அது கிடைச்சது. அப்புறம் அதை இழந்துட போங்கிற பயம் வந்துருச்சா? சரியா பிடிச்சிங்க. செல்வம் வந்த உடனே ஐயோ இந்த பணம் நம்மள விட்டு போயிடுமோ, பங்குச்சந்தை சரிஞ்சிடுமோங்கிற பயம் அவர் ஆட்கொண்டது. ஓ, அதனால அந்த நெகட்டிவ் வைப்ரேஷன் வேலை செஞ்சிருச்சு. ஆமா, செல்வத்தை விட அந்த இழப்பின் மீதான பயமும் கவனமும் மேலோங்கியதால ஈர்ப்பு விதி அந்த பயத்தை நிஜமாக்கிடுச்சு. அவர் செல்வத்தை இழந்தார். அப்புறம் எப்படி திரும்ப சம்பாதிச்சார்? எல்லாத்தையும் இழந்த பிறகு அவர்கிட்ட இழப்பதற்கு எதுவுமே இல்ல. ஆமா, தரைக்கு வந்தாச்சு. அதனால அந்த பயம் அவரை விட்டு முழுமையா விலகிடுச்சு. திரும்பவும் அவர் செல்வம் குறித்து மட்டுமே ஆக்கப்பூர்வமா சிந்திக்க தொடங்கினார். இழந்ததை மீண்டும் ஈர்த்தார். இத கேக்கும்போது எனக்கு ஒரு பக்கம் ஆச்சரியமா இருந்தாலும் இன்னொரு பக்கம் கொஞ்சம் பீதியாவும் இருக்கு. ஏன் அப்படி சொல்றீங்க? ஒரு நாளைக்கு மனித மூளையில ஆயிரக்கணக்கான எண்ணங்கள் ஓடுது. அதுல எது பாசிட்டிவ் எது நெகட்டிவ்னு நான் எப்படி உட்கார்ந்து கணக்கு பார்த்துட்டு இருக்க முடியும்? அது கஷ்டம்தான். ஒவ்வொரு எண்ணத்தையும் கண்காணிக்கிறதுங்கிறது சாத்தியம் இல்லாத ஒண்ணு இல்லையா? நீங்க ஒவ்வொரு எண்ணத்தையும் கண்காணிக்க வேண்டிய அவசியமே இல்ல. அதுக்காக தான் இயற்கை நமக்கு மிக அற்புதமான ஒரு சென்சார் மாதிரி வழிகாட்டியே கொடுத்திருக்கு. சென்சாரா? அப்படி ஒண்ணு இருக்கா என்ன? அதுதான் நமது உணர்வுகள், எமோஷன்ஸ். உங்க உணர்வுகளை கவனிங்க. நீங்க எந்த அலைவரிசையில இருக்கீங்க அப்படிங்கறத காட்டும் துல்லியமான கருவிதான் உங்க உணர்வுகள். அதாவது நான் எப்படி உணர்றேன் அப்படிங்கறத வச்சு எண்ணங்களோட திசையை அவ கண்டுபிடிச்சிடலான்னு சொல்றீங்க. கண்டிப்பா. நீங்க சோர்வா, கோவமா, கவலையா அல்லது ஒரு குற்ற உணர்ச்சியோட இருக்கும்போது நீங்க மிக தாழ்வான அதிர்வெண்ல, அதாவது லோ ஃப்ரீக்வன்சில இருக்கீங்க. ஓ, அந்த நேரத்துல நல்ல விஷயங்கள் நடக்காதா? அந்த உணர்வுல இருக்கும்போது நீங்க எந்த ஒரு நல்ல விஷயத்தையும் ஈர்க்க முடியாது. மோசமான உணர்வுகள் மேலும் பல மோசமான சூழ்நிலைகளையே இருக்கும். இது எனக்கு நடந்திருக்கு. பாத்தீங்களா? நீங்க காலையில ஏதோ ஒரு கோபத்தோட கிளம்பினா அன்றைய நாள் முழுவதும் அடுத்தடுத்து மோசமான விஷயங்களே நடக்கிறத கவனிச்சிருக்கீங்களா? ஆமா, டிராஃபிக் சிக்னல் எல்லாமே சிவப்பா தான் விழும். பாஸ் திட்டுவார், கையில இருக்கிற பொருட்கள் கீழே விழும். ஒரு கெட்ட விஷயம் நடந்தா அப்படியே ஒரு செயின் ரியாக்ஷன் மாதிரி அடுத்தடுத்து நடக்கும். அது தற்செயல் இல்ல. நீங்க அந்த எதிர்மறை உணர்வோட அலைவரிசையில சிக்கிக்கிட்டீங்க. அப்போ இதிலிருந்து எப்படி வெளியே வர்றது? அதுக்கு பிரபஞ்சத்தோட மிக உயர்ந்த அதிர்வெண் எதுன்னு தெரியுமா? எது? அன்பின் உணர்வு. உங்களுக்குள் ஏற்படும் அன்பு, மகிழ்ச்சி, நன்றி உணர்வு ஆகியவை உங்களை மிக உயர்ந்த அலைவரிசையில வைக்குது. ஓ, கிராட்டிடியூட் அண்ட் லவ். ஆமா, ஒவ்வொரு எண்ணத்தையும் அன்பால சுற்றினா, எல்லாத்தையும் மேலயும் அன்பு செலுத்தினா வாழ்க்கை எப்படி மாறும் அப்படிங்கறத மூலாதாரங்கள் மிக அழகா பதிவு செஞ்சிருக்கு. இது கேக்குறதுக்கு ரொம்ப அருமையா இருக்கு. சரி, நான் மகிழ்ச்சியா இருக்கேன். விதியோட செயல்பாடும் எனக்கு புரிஞ்சிடுச்சு. ஓகே. ஆனா இத நான் நடைமுறையில எப்படி செயல்படுத்துறது? ஒரு வேலை வேணும் அல்லது ஒரு குறிப்பிட்ட இலக்க அடையணும்னா அது எப்படி இந்த ஈர்ப்பு விதியை பயன்படுத்தி கேக்குறது? அதுக்கு ஒரு வழி இருக்கு. பைபிள்ல இருந்து எடுக்கப்பட்ட 3 எளிய படிகள், அதாவது 3 ஸ்டெப் ப்ராசஸ் பத்தி மூலாதாரங்கள்ல சொல்லிருக்காங்க இல்லையா? அத பத்தி கொஞ்சம் பேசுவோம். இது ரொம்ப எளிமையான ஆனா சக்தி வாய்ந்த முறை. முதல் படி கேள், அதாவது ஆஸ்க். உங்களுக்கு என்ன வேணும் அப்படிங்கறதுல நீங்க ரொம்ப தெளிவா இருக்கணும். இது ஒரு காகிதத்துல எழுதுறது மிகச்சிறந்த முறை. ஆனா எழுதும்போது நான் எதிர்காலத்துல பணக்காரனாவேன், இல்ல எனக்கு இந்த கார் வேணும்னு எதிர்காலத்துல எழுதக்கூடாது. ஓ, பிரசன்ட் டென்ஸ்ல எழுதணுமா? ஆமா, அத நிகழ்காலத்துல இருக்கணும். எழுதுறதுல கூட ஒரு உளவியல் தந்திரம் இருக்குன்னு சொல்றாங்களே, அதுவா? எதிர்காலத்துலன்னு எழுதுனா என்ன தப்பு? நீங்க எனக்கு இது எதிர்காலத்துல வேணும்னு எழுதுனா உங்க ஆழ்மனசு, ஓ இது எதிர்காலத்துல நடக்க போற விஷயம், இப்போ நம்ம கிட்ட இல்லன்னு அந்த பற்றாக்குறையை தான் பதிவு செய்யும். அப்படின்னா லேக் ஆஃப் மைண்ட் செட் வந்துரும். கரெக்ட்.
அதனால நான் இப்போ ரொம்ப மகிழ்ச்சியாவும் நன்றியுடனும் இருக்கேன். ஏன்னா நான் என் கனவு வேலையில ஜாயின் பண்ணிட்டேன்னு நீங்க ஏற்கனவே அதை அடைஞ்சிட்டது போலவே எழுதணும். இது நல்லா இருக்கே. இது உங்க மூளையோட விழிப்பூட்டும் அமைப்பை, அதாவது ரெட்டிகுலர் ஆக்டிவேட்டிங் சிஸ்டத்தை மாற்றி அமைக்குது. அருமை. அடுத்து 2வது படி நம்பு, அதாவது பிலீவ். எனக்கு தெரிஞ்சு இதுல தான் பலரும் தோத்து போறாங்கன்னு நினைக்கிறேன். ஏன் அப்படி தோணுது? அது எனக்கு ஏற்கனவே கிடைச்சிடுச்சுன்னு நான் எப்படி நம்புறது? என் பேங்க் அக்கவுண்ட்ல 100 ரூபாய் தான் இருக்குன்னா நான் எப்படி எனக்கு கோடீஸ்வரன்னு முழுமையா நம்புறது? ம், ஆரம்பத்துல அது கஷ்டமா தான் தோணும். என் மூளை என்ன காத்து நீ பொய் சொல்றேன்னு சிரிக்காதா? சிரிக்கத்தான் செய்யும். ஆனா அந்த நம்பிக்கை அப்படிங்கறத எப்படி புரிஞ்சுக்கிறதுன்னு நான் சொல்றேன். சொல்லுங்க. நீங்க ஒரு வெளிநாட்டு பயணத்துக்காக ஃப்ளைட் டிக்கெட்டையும் ஹோட்டல் ரூமையும் புக் பண்ணிட்டீங்கன்னு வச்சுப்போம். பயணம் அடுத்த மாசம்தான். ஆனா இன்னைக்கு உங்களுக்கு எப்படிப்பட்ட உணர்வு இருக்கும்? பயங்கர உற்சாகமா இருக்கும். அந்த பயணம் உறுதியாயிடுச்சுங்கிற நிம்மதியும் சந்தோஷமும் கண்டிப்பா இருக்கும். திரும்ப திரும்ப போய் டிக்கெட் புக் ஆச்சான்னு செக் பண்ணிட்டு இருக்க மாட்டேன். அந்த அசையாத உறுதிப்பாடு இருக்கு பாருங்க, அதுதான் நம்பு அப்படிங்கிற 2வது படி. ஓ, ஆழமான ஒரு நம்பிக்கை. பிரபஞ்சம் முடிவற்ற வளங்களை கொண்ட ஒரு எல்லையற்ற சப்ளையர். நீங்க ஒரு விஷயத்தை கேட்டுட்டீங்க, அதற்கான அலைவரிசையில இணைஞ்சிட்டீங்க அப்படின்னா அது உங்களுக்கானது ஆகிடுச்சுன்னு உறுதியா நம்பணும். இத பத்தி பேசும்போது எனக்கு மைக் தூளி சொன்ன ஒரு அற்புதமான கதை ஞாபகம் வருது. இத நீங்க கட்டாயம் கேட்கணும். சொல்லுங்க, கேப்போம். ஒரு பொண்ணு தனக்கான சரியான வாழ்க்கை துணையை ஈர்க்கணும்னு ஆசைப்படுறாங்க. அவர் எப்படி இருக்கணும், அவரோட குணங்கள் என்னென்னன்னு ஒரு பெரிய லிஸ்ட் போட்டு அவர் தன்னுடனே இருக்கிற மாதிரி கற்பனைகள் எல்லாம் செஞ்சு பார்த்தாங்க. ம், ஆனா பல மாசங்களாகியும் எதுவும் நடக்கல. அவங்க விரும்பின துணை வரவே இல்ல. நான் ஒன்னு சொல்லட்டுமா? அவங்க மனசுல மட்டும்தான் ஆசைப்பட்டாங்க. ஆனா உங்களோட அன்றாட செயல்கள்ல அந்த துணைக்கான எந்த இடமும் இருந்திருக்காது. சரிதானே? 100க்கு 100 சரி. அவங்களோட ஆசைக்கும் செயலுக்கும் ஒரு மிகப்பெரிய முரண்பாடு இருந்துச்சு. அவங்க துணி அலமாரி முழுக்க அவங்களோட துணிகள் மட்டுமே அடிச்சு கிடந்துச்சு. வரப்போறவருக்கு அங்க இடமே இல்லையா? 1 இன்ச் கூட இடம் இல்ல. அவங்க தூங்கும்போது கட்டிலோட நடுவுல மொத்த இடத்தையும் ஆக்கிரமிச்சு தூங்குனாங்க. இதவிட பெரிய காமெடி என்னவென்றால், காரை கேரேஜ் நடுவுல நிறுத்தி இருப்பாங்களா? சரியா சொன்னீங்க. ஆமா, அவங்க காரை கேரேஜோட நடுவுல நிறுத்துனாங்க. வேற ஒரு கார் அங்க வர முடியாது. இதான் பிரச்சனை. அதாவது தனக்கு ஒரு துணை கிடைச்சிட்டுதா அவங்க ஆழமா நம்பல. அவங்களோட செயல்கள் எல்லாமே நான் தனிமையில இருக்கேன், எனக்கு யாரும் இல்ல அப்படிங்கறதையே பிரபஞ்சத்துக்கு கத்திக்கிட்டு இருந்துச்சு. ம், இது ரொம்ப முக்கியமான ஒரு பாடம். ஒரு கட்டத்துல இத உணர்ந்த அவங்க தன் அலமாரியில கொஞ்சம் இடம் ஒதுக்கினாங்க. கட்டிலோட ஓரமா படுக்க தொடங்கினாங்க. கேரேஜ்ல இன்னொரு கார் நிறுத்துறதுக்கான இடத்த காலியா விக்காங்க. அப்புறம் என்னாச்சு? அவங்க தங்களோட நம்பிக்கைய செயல்ல காட்டின அடுத்த சில மாசங்கள்லயே அவங்களோட கனவு துணை அவங்கள தேடி வந்தார். இது மிகச்சிறந்த உதாரணம். உங்க செயலும் உங்க எண்ணமும் ஒரே நேர்கோட்டுல இருக்கணும். இதுதான் உருவாக்கும் முறை. அடுத்து 3வது மற்றும் இறுதிப்படி பெரு, அதாவது ரிசீவ். இதுல என்ன செய்யணும்? இது மிக மிக முக்கியமானது. உங்களுக்கு அந்த குறிப்பிட்ட விஷயம் கிடைக்கும்போது நீங்க எவ்வளோ மகிழ்ச்சியா இருப்பீங்களோ அந்த மகிழ்ச்சியை இப்போதே உணரணும். ஓ, அந்த ஃபீலிங்க கொண்டு வரணும். மகிழ்ச்சியா உணரும்போது மட்டும்தான் நீங்க விரும்பியதை பெறுவதற்கான சரியான அலைவரிசையில நீங்க இருக்கீங்கன்னு அர்த்தம். இதுக்கு குவாண்டம் இயற்பியல்ல மிக வலுவான அறிவியல் பின்னணி இருக்கு. குவாண்டம் இயற்பியலா? நான் வெறும் ஆசைப்படுறதுக்கும் பிரபஞ்சத்துக்கும் குவாண்டம் பிசிக்ஸ்க்கும் என்ன சம்பந்தம்? இது கொஞ்சம் விளக்க முடியுமா? குவாண்டம் இயற்பியலின் படி பாத்தீங்கன்னா, இந்த பிரபஞ்சத்துல உள்ள எல்லாமே நான், நீங்க, நாம உட்கார்ந்திருக்கிற நாற்காலி, பணம் எல்லாமே அடிப்படையில வெறும் ஆற்றல் தான். எனர்ஜி. எல்லாம் எனர்ஜியா? ஆமா, எல்லாமே அணுக்கள் மற்றும் அதிர்வுகளோட தொகுப்பு. குவாண்டம் நிலையில ஒரு விஷயத்தை உற்று நோக்குபவர் அந்த அணுக்களோட நடத்த மேலேயே தாக்கத்தை ஏற்படுத்துறாருன்னு அறிவியல் கூறுது. அப்சர்வர் எஃபெக்ட்னு சொல்லுவாங்களே, அதுவா? கரெக்ட். அதாவது நமது கவனத்தின் மூலமாவும் உணர்வுகளின் மூலமாவும் நாம அந்த அணுக்களோட அதிர்வுகளை, வைப்ரேஷன்ஸை மாற்றி அமைக்கிறோம். வாவ், இது கேட்கவே பிரமிப்பா இருக்கு. நீங்க மகிழ்ச்சியா இருக்கும்போது உங்க ஆற்றல் அதிர்வு அதிகமாகுது. ஒத்த அதிர்வுகள் ஒன்றையொன்று ஈர்க்கின்றன. அதனால மகிழ்ச்சியா இருக்கிறது மட்டும்தான் நீங்க செய்ய வேண்டிய ஒரே வேலை. அப்போ நம்ம சந்தோஷமே ஒரு காந்தமா செயல்படுது. ஆமா, உங்க உள்ளார்ந்த மகிழ்ச்சியை பின்பற்றுவதே வெற்றிக்கான எரிபொருள். ரொம்ப அருமை. நாம இலக்கம் மற்றும் முடிவு செஞ்சா போதும், அதற்கான வழிய பிரபஞ்சம் பாத்துக்கோன்னு சொல்றீங்க. கண்டிப்பா. பிரபஞ்சத்தை ஒரு பெரிய கேட்லாகா பார்க்கணும். இது வேணும், அது வேணும்னு கேட்டு அது கிடைச்சிடுச்சுன்னு மகிழ்ச்சியா இருக்கணும். என்ன ஒரு அற்புதமான அலசல். இது பலருக்கு ஒரு புதிய கண்ணோட்டத்தை கொடுத்திருக்கும்னு நம்புறேன். எனக்கும் அந்த நம்பிக்கை இருக்கு.
ஆக இந்த மூலாதாரங்கள்ல இருந்து நாம புரிஞ்சுகிட்ட மைய கருத்து இதுதான். இந்த வாழ்க்கை ரொம்ப எளிதானது. நீங்க விரும்பின எல்லாத்தையும் பெற தகுதியானவர். ஆமா, இயற்கையில குறைச்சலே கிடையாது. உங்க வாழ்க்கைங்கிற கரும்பலகைய உங்களுக்கு பிடிச்சமான நீங்க விரும்பிய விஷயங்களை கொண்டு நிரப்பிக்கிற முழு சக்தியும் உங்ககிட்டயே இருக்கு. அதைத்தான் நான் மீண்டும் வலியுறுத்த விரும்புறேன். இயற்கை எப்போதும் உங்களுக்காகவே காத்துக்கிட்டு இருக்கு. எல்லாமே உங்களுக்கு உள்ளே இருந்து, உங்க எண்ணங்கள்ல இருந்து தான் தொடங்குது. உங்களுக்கான எல்லையற்ற வளங்களை அள்ளித்தர பிரபஞ்சம் தயாரா இருக்கு. அருமை. இத நிறைவு செய்யும் விதமா இத கேட்டுக்கிட்டு இருக்கிற உங்ககிட்ட ஒரு கேள்வியை முன்வைக்க விரும்புறேன். இந்த ஈர்ப்பு விதியின்படி உங்க தற்போதைய வாழ்க்கை உங்க கடந்த கால எண்ணங்களோட பிரதிபலிப்புன்னு வச்சுப்போம். இப்போ உங்கள சுற்றி நடக்கிற விஷயங்களை, உங்க பேங்க் பேலன்ஸ, உங்க உறவுகளை, உங்க ஆரோக்கியத்தை வச்சு பாருங்க. உங்களோட ஆழ் மனசுல இதுவரை என்ன அலைவரிசை ஓடிட்டு இருக்குன்னு உங்களால கண்டுபிடிக்க முடியுதா? அந்த அலைவரிசை பயமாகவோ குறைவாகவோ இருந்தா அதை மாற்றி நீங்க விரும்புற வாழ்க்கைய நோக்கி நகர இன்று இந்த நொடியில நீங்க செய்ய போற முதல் உணர்வுபூர்வமான மாற்றம் என்ன? சற்று சிந்திச்சு பாருங்க. இவ்வளோ நேரம் கேட்டதுக்கு ரொம்ப நன்றி. இந்த தமிழ் வாய்ஸ் ரீட்ஸ் சேனல் மானிட்டைசேஷன் இல்லாம தான் நடக்குது. இந்த ஆடியோ புக் உங்களுக்கு பயன் தருது என்று நினைச்சா இந்த முயற்சி தொடர்ந்து போக உங்க ஆதரவு மிகவும் உதவும். என்னுடைய இந்த முயற்சிக்கு நன்கொடை வழங்குற விருப்பம் இருந்தா டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கப்பட்டுள்ள UPI ID மூலம் வழங்கலாம். உங்களால முடிஞ்ச அளவு போதும். சிறிய ஆதரவும் பெரிய உதவிதான். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மற்றவர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். இந்த கருத்துக்கள் அவர்களுக்கும் தேவையாக இருக்கலாம். லைக் பண்ணுங்க. உங்க கருத்துக்களை கமெண்ட்ல பகிருங்கள். மனப்பூர்வமான நன்றி.